அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். அறம் செய்வோம், மரம் வளர்ப்போம். நம்ம ஈரோடில் நிறைய இடத்துல நம்ம இளஞ்சியோட அந்த பேர் நம்ம செய்கிற சேவைகளோடது சிறிதளவு போட்டிருப்போம் அங்கங்கே. இதை பார்த்துட்டு ஒருத்தர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கிறோம், உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டாங்க. எடுத்த உடனே டீட்டெயில்ஸ் கேட்கவும் எனக்கு என்ன செய்கிறீங்க என்னன்னு கூட கேட்கல. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் நான் அப்புறமா சொல்கிறேங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் என்ஆர்ஐ ஃபண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. சரி, நான் ஆடிட்டரை கேட்டு சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஆடிட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க இல்லை இதுங்க என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் உடனே அந்த ஃபோன் வச்சு பேசுறதுக்குள்ள இன்னொரு கால் வந்தது, அடுத்த கால் வந்தது. யாருன்னு எடுத்து பேசினா வேற ஒரு மொழியில பேசினாங்க. அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபண்ட் அனுப்புறோம், நாங்கள் எங்களுக்கு அந்த இது கொடுங்க, உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வேண்டாங்க அப்படின்ட்டேன். திரும்பி இவங்களையே கூப்பிட்டு, முதல்ல கூப்பிட்டவங்கள மறுபடியும் கூப்பிட்டு, இல்லைங்க எங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கான இது இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஏன்னா யாருன்னு தெரியாதவங்க கிட்ட நம்ம இப்போ நிறைய பண பரிமாற்றங்கள்னால நிறைய தொல்லைகள் வர்றதுனால அந்த இது தெரியாதவங்க கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன், காலங்காத்தால ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்படி பேசுறாங்க. என் பேர் சொல்லி, நல்லா இருக்கீங்களாமா நீங்க அப்படி இப்படி ஏதோ பேசிட்டு கரெக்டா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி இவ்வளோ லட்சத்துக்கு விற்கிற இதை நாங்க இவ்வளவு கம்மியான காசு கொடுக்குறோம், மற்ற எல்லாமே என்ன வேணாலும் செய்யறோம், நீங்க அங்க போயிருக்கீங்க இங்க போயிருக்கீங்க இதுக்கெல்லாம் நாங்க எல்லா உதவி செய்யறோம், என்னென்னமோ பேசுறாங்க. எல்லாமே கேட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. ஓ, நமக்கு இந்த அளவுக்கு இதுல கிடைக்குமா, ஓகே நமக்கு பயன்பட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நான் ஒரு யோசனையில இருந்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க, என்னம்மா இது வேற யாருக்காவது பண்ணிடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. நான் இருங்க சாயந்தரமா சொல்றேன், நாங்க பணம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன வாய்ப்பு ரொம்ப குறைவு, நான் சாயந்தரம் வரைக்கும் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படி சரி அப்படின்னு வச்சுட்டாங்க. மறுபடியும் மத்தியானம் கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த உடனடியா கொடுக்கணுமா மெதுவா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு. மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கறேன், இல்ல அதெல்லாம் உடனே தான் கொடுக்கணும், நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, எப்படி பண்ணணும் என்னன்னு கேட்டா, நீங்க உங்களோட பேரு அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நாங்க அதை மேலிடத்துக்கு அனுப்புவோம். அது ரொம்ப பெரிய கம்பெனியோட பேர், இந்தியாவுக்கே அந்த பேரை சொன்னா தெரியும். அந்த கம்பெனியோட இருந்து பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் எதுக்கு நமக்கு கூப்பிட போறாரு. ஒரு வார்த்தை பேசுவாங்க, 2 வார்த்தை பேசுவாங்க, நலம் விசாரிப்பாங்க, ஓயாம நம்மளை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் சந்தேகம் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தெரிஞ்ச ஒரு சாரு கூப்பிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன். சார் பாதி பேர் ஒருத்தரோட 2 பேர் ஒரே பேர்ல 2 பேர், இப்ப நான் ஜானகி சுப்பிரமணியங்கிற மாதிரி அவங்க பேர் இன்னொரு பேரு, அந்த பாதி பேர் எடுத்துட்டு இன்னொரு பேர்ல இருக்கிறத மட்டும் இவர் வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே போட்டு வச்சிருக்காங்க. அவங்க டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்து இது பொய்யானது அப்படின்னாங்க. மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு நாங்க இது கட்ட முடியாதுன்னு நான் சொல்றதுக்குள்ள அவங்க நம்ம தேடுறதை கண்டுபிடிச்சாங்களே தெரியல. உடனடியா இல்லம்மா இது உங்களுக்கு அடுத்த தடவை பார்க்கலாம், நான் வேற உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. சரிங்க அப்படின்ட்டு நான் மறுபடியும் அது மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. என்னமோ இருக்கு அப்படின்னு அதை அந்த அன்னைக்கு ஃபுல்லா ஆராய்ந்து பார்த்தா அந்த லோகோ எல்லாமே பொய். அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியோடது லோகோ பொய்யான லோகோ, எல்லாமே பொய். நான் பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி என்னமோ செடியெல்லாம் தரீங்களே தாங்க அப்படின்னு கேட்டோம். வந்துருமா, ஒரு லோடு வந்துரும் அப்படின்னு பச்சையா பொய் பேசிட்டு அதோட வச்சுட்டாங்க.